ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் பொங்குதே, சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே, சுகம் சேருதே. கை கொடுங்க ராணியக்கா, கை கொடுங்க. கையை கொடுக்குறே சரிடி, கையில இருக்க வளையல கலட்டிடாத. ஐயோ அக்கா, வளையல கலட்டுறதுக்கு இல்லக்கா, ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்கு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஓகே ஓகே, உனக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ். எக்கா, இந்த வருஷத்துல முத உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம்ல? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி சும்மாவா உட்கார வச்சிருப்பீங்க? அது சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தனா ஸ்வீட் பண்ணி தரலாம், நீ ஒரு நாளைக்கு 4 தடவை வரியே, உனக்கு என்னடி பண்ணி தரது? ராணிக்கா, என்ன இருந்தாலும் இந்த வருஷத்துல இதான ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், ஒரு ஸ்வீட் ஏதாவது பண்ணி தாங்கக்கா. ஓஹோ, நீ அப்படி வரியா? அப்ப சரி. புது வருஷத்துக்கு பக்கத்து வீட்டுக்கு போறமே, போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்னு ஏதாவது பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு வரக்கூடாது? வீசின கை வெறுங்கையுமா ஆட்டிக்கிட்டு வந்திருக்கா. இப்படியே உசுப்பேத்தி இவங்கிட்ட ஏதாவது வாங்கி திங்கலான்னு பார்த்தா இவங்க என்னன்னா நம்ம கிட்ட கேக்குறாங்க. கொஞ்சம் உஷாரா இருக்கணும், இல்லைன்னா நம்மளே போய் ஸ்வீட் வாங்கிட்டு வர வச்சிருவாங்க. போன வருஷம் ஓசிலே ஒப்பேத்திட்டாருங்க, இந்த வருஷமும் என்னைய வந்து ஸ்வீட் பண்ண நான் சொல்லிக்கிட்டு இருக்கா காலங்காத்தால. இருக்கு விளைகளுக்கு. என்னது இது? நாம கொஞ்ச நேரம் காலங்காத்தால ராணிய கட்ட பேசிட்டு போலான்ட்டு வந்தா நமக்கு முன்னாடியே இவ வந்து உட்கார்ந்துருக்கா. வாடி உதா, வா. ஹாப்பி நியூ இயர் டி. ராணிக்கா, நானும் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன்க்கா. விஷ் பண்ணிட்டல, போய்கிட்டே இரு. ஏண்டி அட்டங்காதவளே, நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன், உனக்கு என்ன? நீ தானடி சொன்ன ஊதா விஷ் பண்ணத்தான் வந்தேன்னு, அதான் விஷ் பண்ணிட்டல, கிளம்புன்னே. ஆமாண்டி, நீ எதுக்கு காலங்காத்தால இங்க ராணியக்கா வீட்டுல இருந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? விஷ் பண்ணத்தான் வந்தேன். இன்னுமாட்டி விஷ் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ விஷ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே? எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நான் பேசிக்கிட்டு இருப்பேன், உனக்கு என்ன டீ? எக்கா, காலங்காத்தால தலையை விரிச்சு போட்டுட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்தா நல்லது இல்லக்கா, இவளை துரத்தி விடுங்கக்கா. என்ன ராணியக்கா, இப்பதான் தலை குளிச்சே, தலையை விரிச்சு போடாம கெட்டிட்டு வர முடியுமா? அப்புறம் சல்லை பிடிச்சிடாது. ஏண்டி அவ பாட்டுல தலையை விரிச்சு போட்டுருக்கா, உனக்கு என்ன டீ? ஆமா, இங்க ஏட்டி உட்கார்ந்துருக்க, வீட்டை பார்த்து போக வேண்டியதானே? உனக்கும் ராணியக்காவுக்கும் 1000 இருந்துச்சுன்னா எனக்கும் ராணியக்காவுக்கும் 1005 இருக்கும் டீ. 5 பல்ல கடிச்சனா பல்லு தாண்டி கீழே விழும். அப்புறம் ராணியக்கா, இன்னைக்கு பாயாசமா இல்ல கேசரியா? ஒருவேளை பொங்கலுக்கு இங்கல செஞ்சிருக்கீங்களோ ஸ்வீட் பொங்கல்? பக்கத்து வீட்டு பஞ்சாமிரதக்கா நேற்று நிறைய கத்திரிக்காய் கொடுத்தாவ, அவங்க தோட்டத்துல விளைஞ்சதாம் டீ. அதான் சரி, ரசத்தை வச்சு கத்திரிக்காய் வதக்கினா செலவு மிச்சம் பத்தியா, அதைத்தான் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ ராணியக்கா, அதை கேட்கலக்கா, இன்னைக்கு நியூ இயர்க்கு ஸ்பெஷலுக்கு என்ன ஸ்வீட் பண்ணிருக்கேன்னு கேட்டேன். ஆமாண்டி, நான் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணிருக்க? நீங்களாவது கத்திரிக்காய் வதக்கி ரசம் வச்சிருக்கியக்கா, நானே நேத்து பொங்கன சோறு நிறைய மிச்சம் இருக்குன்னு அதுல தண்ணிய ஊத்தி வச்சிருக்கேன், ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ட்டு. ஆமா உத்தரவாசா, நீ உன் வீட்டுல என்ன சமையல்? அதுவா ராணியக்கா, இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் பத்தியலா, அதான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணு என் வீட்டுக்காரர் கேட்டேன். உனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கேன்னு சொன்னாரு. எனக்கு கூட கொஞ்ச நேரம் தூங்குனா ஹாப்பியா இருக்குமுன்னே, சரி தூங்குன்னுட்டாரு. காலங்காத்தால 9 மணிக்கு எழுந்திரிச்சு சோத்தை கொடுன்றாரு. நான் ஹாப்பியா இருக்கேன்னா சோறு பொங்க கூடாதுன்னே. இப்ப என்னதான் பண்ணணுன்ற வயிறு பசிக்கேனாரு. கடையில போய் இட்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம மனுஷன் எல்லாத்துக்கும் இட்லியை வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நான் இட்லியை கடையில பார்சல் வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா ஹாப்பியா இருக்கேனுக்கா. அப்போ உன் வீட்டுல இன்னைக்கு நீ அடுப்பை பத்த வைக்க கூட இல்ல, அப்படித்தானே டீ? அப்படியும் சொல்லலாமுக்கா. ஏன்டி வெக்கம் கட்டல்களா, ஒருத்தி அடுப்பை பத்த வைக்கவே இல்ல, ஒருத்தி பழையஜோறு ஊறுகாயும் நக்கிட்டு இருக்கா காலங்காத்தால புது வருஷத்துல. நான் மட்டும் உங்களுக்கு ஸ்வீட் பண்ணி வச்சு கூட நல்லா தின்னுட்டு போலான்னு வந்தியல டீ. ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு. என்னக்கா, எப்பவும் நீங்க தான் பண்டம் பாப்பிய, அதான் உங்க வீட்டுல இருந்தா ஓசில என்னைய மொட்டை அடிச்சுட்டு போலான்னு வந்தி, அப்படித்தானே? அப்படியும் சொல்லலாம் ராணியக்கா. சரி, இப்ப ஸ்வீட் பண்ணலன்னா ஒண்ணும் இல்ல, அந்த கத்தரிக்காய் வதக்குனது பழைய சோத்துக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல அதையாவது தாங்களேன். வருஷ பிறப்பதுமா காலங்காத்துல வந்து கடை வாங்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஏக்கா, நான் இங்க கடை வாங்குறேன், கடன்னா திருப்பி கொடுக்கணும்ல. இன்னைக்கு நீங்க கத்தரிக்காய் வதக்குறீன்ட்டு நாளைக்கு நான் கத்தரிக்காய் வதக்கி உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கையா போறேன்? ஒண்ணு வாங்கி தின்ட்டு போறது தானேக்கா. அது சரிடி, அது சரி. சரி, இப்ப ஸ்வீட் திங்கணும்னு வாயெல்லாம் கொடுங்க, என்ன செய்யனே தெரியலக்கா. யாருதாங்க ஸ்வீட் செஞ்சிருப்பா? வருஷத்துல முத நாளே ஓசில யார் வீட்டுல போய் திங்கலான்னு இருக்கல, விளங்கிருந்த வருஷம் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குக்கா. ஏண்டி உங்களுக்கு மட்டுமா அப்படி இருக்கு? நல்ல நாள் அதுமா
எனக்கும் ஏதாவது ஸ்வீட்ஸ் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் இருக்கு. யார் செஞ்சு தருது? ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். பிரச்சனை எல்லாம் ஓவரு. ஒயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருண்டா டிராயரு. ஏ ஹாப்பி 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 நியூ இயர். பிரச்சனை எல்லாம் ஓவரு. வாடி சின்ன பொண்ணு வாடி. ராணிக்கு சின்ன பொண்ணு கையில ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருக்க மாதிரி இருக்குக்கா. ஆமாண்டி, அவ தான் டெய்லி பிசினஸ் பண்றவளாச்சே. கஸ்டமருக்குலாம் நியூ இயருக்கு ஸ்வீட் கொடுக்க வந்தாலும் வந்திருப்பாட்டி. ஐயோ ராணியக்கா, எப்படியோ இன்னைக்கு புது வருஷ பிறப்பதுமா ஸ்வீட் சாப்பிட போறேன்க்கா அப்படின்னு நினைக்கையிலே வாயிலாம் வச்சு உருக்கா எச்சு உரு. பரவாயில்ல, சின்ன பொண்ணு எவ்வளவு நல்லவளா இருக்கா பாத்தியாட்டி. ராணிக்கா பக்கத்து வீட்டுக்கு போகணும்னாட்டி நாம கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கி வச்சிருவோம்க்கா. ஹாப்பி நியூ இயர்க்கா. ஹாப்பி நியூ இயர். சின்ன பொண்ணு ஹாப்பி நியூ இயர் டி. இவளுக்கெல்லாம் வந்துட்டாளுங்க, என்ன ஒண்ணு எனக்கு காணுமே நினைச்சே நீ வந்துட்ட. நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்க நேரமும் இல்ல. நானா அந்த கதையா தான் இருக்கு. இவளுகளா ஆளு, நானும் ஆளாக்கா. நான் ஒரு பிசினஸ் மேக்னெட் ஆச்சேக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நீ பிசினஸ் மேக்னெட் தான். உட்காரு. கையில இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு நீ எவ்வளவு நேரமா தான் இருப்ப சொல்லேட்டி ஊதா. சின்ன பொண்ணு, அது பாக்ஸ் எல்லாம் கையிலே வச்சிருந்தா எப்படி? ஆள் கொண்டா குடுட்டி. கொஞ்சம் வெயிட் குறைஞ்சா கை வலிக்காத பாரு, அதான். அடியே, எத்தனை நாள் எத்தனை பொருளை கையிலையும் தலையிலையும் தூக்கி வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் நின்றுருக்கேன். இன்னைக்கு என்ன அக்கறை குப்பரை பாயுது? அடியே, நான் விரிச்ச வலையில தானா வந்து நீங்க சிக்கிறீங்க டி. இதுதான் எனக்கு வேணும். சீக்கிரம் குடு டி, சீக்கிரம் குடு. கை வலிக்குது பாரு. ஆமா உண்மையிலேயே எனக்கு கை வலிக்குது. உனக்கு வேணுமா? என்னடி கேள்வி, குடுக்கத்தானே கொண்டு வந்திருக்க. வேணுமான்னா எப்படி? முதல்ல குடு 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 குடு. சின்ன பொண்ணே, கையில என்ன பாக்ஸ் டி? ஸ்வீட் பாக்ஸ் ராணியக்கா, ஸ்வீட் பாக்ஸ். அதான் பார்த்தாலே தெரியுதடி, உள்ள என்ன ஸ்வீட்? வேற என்ன ஸ்வீட்? நம்ம பீம் பெசல் லட்டு தான். ஏன்டி பீமுக்கு லட்டு பிடிக்குமா இல்லையேட்டி? எனக்கு தான்டி ரொம்ப லட்டு பிடிக்கும். குடுட்டி. இந்த டி உதா, நீ திரும்ப திரும்ப கேட்கறதுனால உனக்கே ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஐயோ லட்டுங்காலே லட்டு, எனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்குமே. சின்ன பொண்ணே, என்ன நீ எனக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. உனக்கு வேணுமா? இப்படி சொன்னா எப்படி? எப்படா ஸ்வீட் சாப்பிடுவோன்னு வாய் காத்து கிடக்குது. கொண்டா. இந்தாடி உத்தரோசா. ஹாப்பி நியூ இயர் டி. ஹாப்பி நியூ இயர். என்னடி எனக்கெல்லாம் கிடையாதா? உங்களுக்கு வேணா வாங்கிக்கங்க ராணிக்கா, உங்களுக்கு இல்லாமல. அந்தாங்க. ஹாப்பி நியூ இயர்க்கா. ஹாப்பி நியூ இயர். சரிடி ஹாப்பி நியூ இயர். அம்மடியோ, இந்த லட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமேட்டி சின்ன பொண்ணு. சாப்பிட்டு பாரு, இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஐயோ ருசின்னா ருசி, அப்படி ஒரு ருசியெல்லாம் இருக்கு. ஏன்டி ஊதா தின்னுக்கிட்டே இருக்கே, ஒரு லட்டு எடுத்து குடேன்டி, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்கேன். ஏன் லட்டு எடுத்து தின்னு இதை குறைக்கலான்னு பாக்குறியோ? உங்ககிட்ட என்ன ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்து சாப்பிடே முட்டி. அதான் டி, ஓலை ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி சாப்பிட வேண்டியதானே. என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு நமக்கு 10 லட்டு ஃப்ரீயா கொடுத்துருக்கா. இவ ஒரு லட்டு கூட கொடுக்க மாட்டேங்காளே. ஆமா சின்ன பொண்ணு மாதிரி நல்ல குணம் யாருக்கு வரும்? இருங்க. இப்ப யார் உங்களுக்கு லட்டு ஃப்ரீயா கொடுத்ததே? ஒரு ஸ்வீட் பாக்ஸ் 150 ரூபா. என்னடி சொல்ற? 150 ரூபாயா? எம்மடியோ, எனக்குலாம் வேண்டாண்டி. நான் கூட நியூ இயருக்கு இனி உன் கஸ்டமருக்கு ஃப்ரீயா இல்ல ஸ்வீட் வாங்கி கொடுக்க நினைச்சேன். என் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஃப்ரீயா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறேனாக்கும். எம்மடியோ, 150 ரூபா எனக்கு வேண்டாண்டி. ஆமா எனக்கு வேணாம். அப்ப எனக்கும் வேண்டாம். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, பாக்ஸ் யாரெல்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்களோ அது திரும்ப வாங்கப்பட மாட்டாது. நீங்க காசு தான் கொடுக்கணும். ஆனா நான் உழைச்சு தானடி பார்த்தேன், திங்கவே இல்லையே. நான் ஒரு லெட்டர் தாண்டி கிடைச்சே, அதுக்கு வேணா காசு தந்துடுறேன்டி. ஐயோ, இவ்வளவு லெட்டை பார்த்துட்டு 150 ரூபான்னு சொல்லுதாலே. நான் வேற 2 லெட்டர் லபக்குன்னு எடுத்து தின்னுட்டேனே. இது நல்லா இருக்கே, எல்லாருக்கும் ஸ்வீட் வேணும்னு இருக்கு, அதான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. அப்புறம் காசு கொடுத்து வாங்குறதுல என்ன கஷ்டம்? ஏண்டி, காசு கொடுத்து வாங்குறதா இருந்தா நாங்க கடையிலே போய் வாங்கியிருக்க மாட்டோமா? ஓசிலே இப்படியே சங்கர பாடிட்டு போயிடலான்னு பார்த்தா இப்படி வந்து லட்டையும் காமிச்சு துட்டையும் கேட்டா நான் என்னடி பண்றது? என்னது இது? நான் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். சரி 2 பேர் பேச்சு சத்தம் கேட்கட்டு உள்ள வந்தோம்னா வேணுமான்னு கேட்க உங்களாட்டி எனக்கு தாட்டி உனக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும் சொல்லி வாங்கிட்டு இப்போ எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் எப்படி? அதெல்லாம் முடியாது. நான் எல்லாரும் 2 வீட்டுக்கு வித்துருப்பேன். நீங்க இப்போ வாங்கினதான் எனக்கு 150 ரூபா காசை ஜிபே பண்ணி தான் ஆகணும். ராணிக்கா, இவங்க கூட சேர்ந்துட்டு நீங்களுமாக்கா எப்படி பண்றீங்க? வீட்டுல தான் பசங்க இருக்காங்க, அண்ணாச்சி இருக்காப்ல, எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது எனக்கா? பாத்தீங்களா ராணியக்கா, இப்ப உங்ககிட்ட எப்படி சொல்றான்னு பாருங்கக்கா. குடுக்கறதையும் கொடுத்துட்டு அதானே நானும் ஃப்ரீயா கொடுக்கலன்னு வாங்கிட்டே. இப்ப பாரு, வீட்டுல அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, திங்க வேண்டியதானேன்றா. ஆனா ராணியக்கா, இதை எனக்கு குடுக்கறதுக்கு மனசே இல்லக்கா. உங்க வீட்டுல ஏதாவது தின்னுட்டு போலான்னு வந்தேன். இப்ப கையில வேற லட்டு, திருப்பி கொடுக்க மனம் இல்லக்கா. என்ன பண்றதுக்கா? திங்கணும்னு இருந்துச்சுன்னா காசு கொடுத்து வாங்கி தின்னேண்டி. எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுல ஓசிலே திங்கலான்னு அலையிறது. இன்னைக்கு ஒரு நாளாவது காசு கொடுத்து வாங்கி தின்னு. ஓ அப்படியாக்கா சொல்றீங்க? அப்ப சரிக்கா. சின்ன பண்ணி நோகாமலே இன்னைக்கு வியாபாரம் பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு நியூ இயர் விஷ் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். கமெண்ட் பண்ணவங்க நேம் இப்போ நம்ம பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண நேமை இப்போ நான் சொல்கிறேன். அலமேலு, மஞ்சு, சோபிகா, முகமது முகரப், ஓவிய பிரசாத், நந்தினி, பவித்ரா, ஸ்வேதா, நூர்ஜகான், சீனு, ரோகிணி, சோபியா, பிரவீன், அர்ச்சு, காகிஜா, மனோஜ் பூங்குயில், சனா, தமிழ்செல்வம். இன்னைக்கு அருண்குமாருக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. கமலி, காயத்ரி, பரமேஸ்வரி. அப்புறம் ஹாப்பி பர்த்டே சுபிக்ஷா, சாந்தி, ஹரிஹரன், ஷாலினி, கோமதி, பரமேஸ்வரி, காயத்ரி. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். இந்த வருஷத்துல நீங்க நினைக்கிறது எல்லாமே வெற்றிகரமா நடக்கும். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.